ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரீடம் ஃபுட்டீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன செய்ய போகிறோம்னா, வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு ஒரு ஈஸியான ரோஸ் சர்பத் தான் நம்ம செய்ய போகிறோம். இது ஒரு 5 மினிட்ஸ்லேயே இந்த சர்பத்தை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரோஸ் சர்பத் செய்கிறதுக்கு நான் சப்ஜா சீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த சப்ஜா சீட்ஸை பேசல் சீட்ஸ்னு கூட சொல்லுவாங்க. இந்த சப்ஜா சீட்ஸ் சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை நாட்டு மருந்து கடையிலையும் நமக்கு கிடைக்கும். இந்த சப்ஜா சீட்ஸ் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இது ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நான் பாதாம் பிசின் எடுத்திருக்கேன். இந்த பாதாம் பிசினை ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பாதாம் பிசினை ஊறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடச்சிரும். இந்த பாதாம் பிசின் சேர்க்க விருப்பப்பட்டீங்கன்னா இதை சேர்த்துக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம். ரோஸ் சர்பத் செய்கிறதுக்கு ஒரு கிளாஸில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதிலேயே ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீட்ஸ் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஊற வச்சுருந்த இந்த பாதாம் பிசினை இதில் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் சிரப் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதில் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கூலிங்கான ஒரு ஐஸ் வாட்டர் அதில் சேர்த்துக்கோங்க. ஐஸ் வாட்டருக்கு பதிலாக நல்லா ஜில்லுன்னு சோடா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சோடா சேர்த்து செஞ்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். ரோஸ் சிரப்பில் ஸ்வீட் இருக்கும். விருப்பப்பட்டிங்கன்னா அதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணிடலாம். அடுத்து ஒரு 2லேருந்து 3 ஐஸ் க்யூபை இதில் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான ரோஸ் சிரப் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் சேர்த்துருக்கிற பாதாம் பிசின் சப்ஜா சீட்ஸ் எல்லாமே நம்ம பாடியில் உள்ள ஹீட்டை ரெடியூஸ் பண்ணும். நீங்களும் இந்த கூல் ட்ரிங்க்ஸை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.